செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூரில் மாற்றுத்திறனாளியை சாதிப்பெயரை சொல்லி திட்டி காலால் எட்டி உதைத்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பவித்ரகுமார் இணைகிறார். பவித்ரகுமார், வணக்கம். மாற்றுத்திறனாளியை காலால் எட்டி உதைத்த பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொழிச்சூர் பகுதியில் வசித்து வருபவர் சரவணன். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் கடந்த சனிக்கிழமை அன்று பொழிச்சூர் பகுதியில் உள்ள ஒரு அருள்மிகு அகஸ்தியர் சிவன் திருக்கோயிலில் சற்று தாம் தரிசனம் செய்துள்ளார். அதன் பிறகு கோயிலில் உள்ள பூசாரி அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு பொழிச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் அவரின் மகன் தினேஷ் பாபு இருந்துள்ளார். அப்பொழுது தினேஷ் பாபு, நீ எல்லாம் எதற்கு கோயிலுக்கு வருகிறாய் என்று அவருடைய சாதி பெயரை சொல்லி திட்டி அவரை முகத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சரவணை அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற போது எதிர்பாராதமாக தினேஷ் பாபுவிற்கும் நெத்தியில் காயம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கிருந்து மாற்றுத்திறனாளி அவருடைய வாக்கிங் ஸ்டிக் மூலமாக கோவிலை விட்டு புறப்பட முயன்ற போது உடனே தினேஷ் பாபு அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி கோவில் வளாகத்தில் நடந்து சென்றிருந்த மாற்றுத்திறனாளி சரவணன் ஓங்கி காலால் நெஞ்சில் எட்டி உதைத்து மாற்றுத்திறனாளி சரவணன் அதே இடத்தில் தரையில் சாய்ந்தார். அதனுடைய சிசிடிவி காட்சியில் தான் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் வாக்கிங் ஸ்டிக்கை எடுக்க முற்பட்ட போது தினேஷ் பாபு மீண்டும் அவரை கொடூரமாக தாக்கியதால் நிலை தடுமாறி மாற்றுத்திறனாளி சரவணன் அங்கிருந்து நபர்கள் மீட்டுள்ளனர். உடனே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சரவணன் சிகிச்சையாக சென்ற போது அங்கு ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா மற்றும் அவர் மகனின் ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அவரை வழிமறித்து மிரட்டியுள்ளதாக தெரியப்படுகிறது. மேலும் உனக்கு இங்கே சிகிச்சை அளிக்க மாட்டார்கள் என கூறியதோடு அவரை அங்கிருந்து விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என கூறியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நெத்தியில் காயம் ஏற்பட்ட தினேஷ் பாபு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள படுக்கையில் சிகிச்சை பெற்றிருக்கும் பொழுது அவருடைய ஆதரவாளர்களும் கூடியிருந்து அந்த அறையை முழுவதுமாக ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் கடுமையான ஒரு சிரமத்தை சந்தித்தனர். இது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளி சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சங்கர் நகர் காவல்துறையினர் மாற்றுத்திறனாளி சரவணன் தாக்கிய தலைவர் வனஜா தயாளனின் மகன் தினேஷ் பாபு மீது முதல்கட்ட தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். இதனால் போலீசார் தன்னை கைது செய்து விடுவார் என்று எண்ணிய தினேஷ் பாபு மருத்துவமனையிலிருந்து திடீரென பாதியில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளி சரவணன் பேசும்போது வழக்கம் போல சனிக்கிழமை அன்று கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் பார்த்த பிறகு பூசாரியை பார்க்க சென்ற போது அங்கு இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா மகன் தினேஷ் பாபு என்னை தகாத வார்த்தையால் திட்டி காலால் நெஞ்சில் உதைத்தார் என்று கூறினார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.